நம்ம உடம்புல தையல் போடுறதுனால இதெல்லாம் நடக்குமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின், இது இன்றோட தகவல் எபிசோட் 1. ஸோ டாக்டர்ஸு ஊசி நூலையும் வச்சு நம்ம காயத்தை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து தைப்பாங்க. தைச்சதுக்கு அப்புறமா புது செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல செல்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு வீக்கம் ஏற்படும். வீக்கம் ஏற்பட்டு செல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே இரத்த நாளங்கள்லாம் உருவாகி புது தோல் சில வாரங்களில் நமக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு காயம் ஆறுது. நம்ம உடம்புல இருக்கிற இரத்த நரம்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து முடிச்சு போட்டு நேராக வச்சா எவ்வளோ நீட்டு வரும்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றொரு தகவல் எபிசோட் 2. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ரத்த நரம்புகள் எல்லாத்தையும் ஒரு வழியாக வெளியே எடுத்து அது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா சில அடிகள் நீளம் வரும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் ஆரம்பித்து பூரா ஏஷியா உலகம் பூரா சுற்றி வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு 2லேருந்து 4 சுற்று ஃபுல்லாக சுற்றி வரும். ஸோ அவ்வளோ நீளம் இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற இரத்த நாளங்கள். உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து நம்மளுடைய கால் நகங்களை வெட்டி கடலுக்குள்ளே போட்டால் என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றொரு தகவல் எபிசோட் 3. ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம கால் நகங்களை வெட்டி கடலில் போட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் நினைப்பீங்க அது ஒரு போர்வையாக மாதிரி கடலையே மறைச்சிரும் அப்படின்ட்டு. கால் நகங்கள் வந்து மிதக்காது, அதுக்கு பதிலாக கடலுக்குள்ளே போயிடும். ஸோ கடலுக்குள்ளே போய் தரையில் செட்டில் ஆன நகங்கள் எல்லாமே 82 பில்லியனுக்கும் அதிகமான கால் நகங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா அது கடல் பரப்பை மூடி மீன்களுக்கு வந்து மூச்சு திணறலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி கால் நகங்கள் சேர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னாக்கா அது கடற்பரப்பையே மூடி கடலுக்கும் மேலே ஒரு தீவு மாதிரி காட்சியளிக்கும். ஸோ அந்த தீவில் நம்ம இறங்கி நடந்து போகலாம். அந்த தீவு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம வண்டலூர் ஜூவோட 10 மடங்கு பெருசாக இருக்கும். நம்ம உடம்புல தெரியாமல் மர செதில் ஏறி உள்ளே போயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றொரு தகவல் எபிசோட் 4. மர செதில் வந்து நம்ம உடம்புல ஏறுச்சு அப்படின்னாக்கா பொதுவாக நம்ம அதை பெல்ல எடுத்து தூக்கி போட்டுருவோம். அதுவே சில நேரங்களில் எடுக்க முடியாத அளவுக்கு உள்ளே போயிடும். ஸோ அப்படி உள்ளே போச்சு அப்படின்னாக்கா நல்ல தோல் உள்ளே போயிட்டு செட்டில் ஆகிடும். அப்படி செட்டில் ஆகும்போது அந்த புது ஆப்ஜெக்ட் வந்ததுனால நம்ம தோல் வந்து வீக்கமடையும். அப்படி வீக்கம் அடைகிறதுனால சைடில் அந்த இடம் பூரா அழுத்தம் உண்டாகி அந்த ப்ரெஷர்னாலேயே தானாக அந்த செதில் நாளடைவில் வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். டாக்டர்ஸ் நமக்கு நரம்பில் ஊசி போடும்போது ஒருவேளை தவறுதலாக அந்த ஊசி நம்ம நரம்பையும் தாண்டி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றொரு தகவல் எபிசோட் 5. டாக்டர்ஸ் வந்து நமக்கு நரம்புல ஊசி போடும்போது சில நேரங்களில் தவறுதலாக அந்த ஊசி நரம்பையும் தாண்டி உள்ள போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த ஊசி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நரம்புல 2 பங்க்சர் ஆயிருக்கும். ஸோ அந்த 2 பங்க்சர்லேருந்தும் நமக்கு ரத்த கசிவு ஏற்படும் தோலுக்குள்ளேயே. ஸோ அப்படி தோலுக்குள்ளே ஏற்படுற ரத்த கசிவு அந்த ரத்தம் கெட்டியாகி அந்த ஓட்டைகளை அடைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் ரத்தம் ஏற்கனவே கசிஞ்சிருக்கும். ஸோ அப்படி கசிஞ்ச அந்த ரத்தத்தை நம்ம தோல் மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி செவந்து தோலே வந்து ரத்தம் கட்டின மாதிரி தெரியும்.